ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் காஞ்சதும் அதில் நம்ம ஒரு 20லேருந்து 25 ml ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு, சீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 காஞ்ச மிளகா அதை 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு இடித்தது ஒரு 5 இல்லைனா 6 பல் அளவுக்கு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300லேருந்து 350 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய பீட்ரூட்டை நல்லா துருவி அதை இது கூடவே சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு நடுவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். பீட்ரூட் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் நம்ம ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு நல்லா பார்த்திங்கன்னா வேகட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா உங்களுக்கு வெந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பீட்ரூட்டை ஒரு சைடாக ஒதுக்கிடுங்க. அந்த பேன்லேயே கொஞ்சோண்டு ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 4லேருந்து 5 முட்டை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த ஓரமாக இருக்கக்கூடிய கடாயிலே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரூட்டை ஒதுக்கி வச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா பரட்டி விடுங்க. எந்த அளவுக்கு நல்லா பரட்டுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அது கூட மிங்கிள் ஆகிறது எல்லாமே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பீட்ரூட் எக் சப்ஜி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான பீட்ரூட் எக் சப்ஜி ரெடி.